கீதா என்னடி ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ எப்படி சொல்றா? பின்ன இப்படி நொய் நொய்னு அழுதுட்டே இருந்தா வேற என்ன சொல்லுவாங்களா? லவ் பண்ணா நான் லவ் பண்றேன்னு வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. சரி அவன் கூட ஓடியாது போன்னு சொன்னா அதுவும் முடியாதுன்னு சொல்ற. வேற என்னடி சொல்லுவாங்க? நீ பண்ற லவ்வே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறியோ? ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி ஐடியா கொடுப்பாவ? சும்மா அதான் சொன்னேன் லூசு. நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவேனா? இப்ப என்ன பண்றது கீதா? அதான் சொன்னேனே பாய்சன் சாப்பிடு. மறுபடியுமா? நீ நெட்ட மாதிரி நீ பாய்சன் சாப்பிடுற மாதிரி சும்மா ஆக்டிங் கொடு. உங்க அம்மா வந்து எதுக்குன்னு கேட்பாங்க. உங்க அம்மாட்ட நான் இந்த மாதிரி அந்த பையனை லவ் பண்றேன் நான் கூட சேர்த்து வைங்கம்மா அப்படின்னு கேளு. இல்லனா நான் அது குடிச்சுவேன்னு சொல்லி மிரட்டு. உங்க அம்மா ஒத்துப்பாங்கடி. அவங்களே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்க கூட அந்த பையனை சேர்த்து வச்சிருவாங்க. ஆமா நல்லா வப்பா. செவ்வளவு பேத்துருவா. அவ்வளவுதான், இந்த வீட்லயே நான் நிம்மதியா இருக்க முடியாது. நாளைக்கே அவனையாவது பார்த்தே நீ கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுருவா. எங்க அம்மைய பத்தி உனக்கு தெரியாது கீதா. என்ன சொல்ற நெட்ட மாதிரி? ஆமா பறந்து பறந்து அடிப்பா. நான் மட்டும் காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான், அதோட என் கதையே க்ளோஸ் ஆயிரும். ஐயோ எங்க அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லவே முடியாது கீதா. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யா? நான் என்னடி உதவி செய்ய முடியும்? நீ அந்த பையன் கூடயும் ஓட மாட்ட, உங்க அம்மா கிட்டயும் சொல்ல மாட்ட. வேற எப்படி நான் உதவி செய்ய முடியும்? அலமேல் விஷயத்திலே இதேதான் நடந்துச்சு. அவ என்ன பண்ணா? அழகா அவர் கூட ஓடி போயிட்டா. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. ப்ராப்ளம் சால்வ். நீயே அதே மாதிரி ஓடி போயிற. எங்க அம்மா அடிப்பா. லவ் பண்ணும்போது தெரியலையே உங்க அம்மா அடிப்பாங்கன்னு. என்னவோ அலமேல் அக்காக்கு நீ ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன மேடம் ரொம்ப பயப்படுறீங்க? அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. இப்ப தெரியுதா உனக்கு அலமேல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானே? ஆமா கீதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் பார்த்து பழகின எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா அலமேலக்காக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. எவ்வளவு காலம் என் மனசுக்குள்ளே அந்த காதல வச்சிட்டு இருந்தாவல்ல. ஆமாண்டி, நல்ல வேளை நம்ம கிட்ட சொன்னா. அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. சொல்லாம இருந்திருந்தா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா கீதா, அதே மாதிரிதான் நாங்களும் எங்க காதல சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கீதா. அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு தோணுது. சரி வாடி, அப்படின்னா உங்க அம்மாட்ட போய் சொல்லலாம். ஐயோ வேண்டாம். சரி ராத்திரி உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம அவங்க கூட ஓடி போயிரு. நான் அந்த பையனை போய் பார்த்தேன் நெட்ட மாதிரி நைட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். லூசாடி லூசாடி, அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டானா? எதுதான் வேணும் உனக்கு? அவன் வேணும். அவன் என் பாக்கெட்ல இருக்கா எடுத்து தரதுக்கு? கேட்டா தாண்டி எதா இருந்தாலும் கிடைக்கும். இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? கீதா இப்ப என்ன கீதா பண்றது? அவன் என்கிட்ட ஆத்தங்கரையில வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னை தேடி வந்தா வாங்கலத்துல தாலி கட்டுவேன், இல்லைன்னா அந்த மஞ்சு கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டாண்டி. அது நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. எங்க அம்மைக்கு நான் அவன் கூட போய் பேசினது வரை தெரிஞ்சு போச்சு. எங்க வீட்டுல இருக்கிற குட்டி சத்தாது எங்க அம்மாட்ட பாட்டு கொடுத்துட்டு, அதனால வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, வெளியே போனா காலம் முறிச்சு விடுவேன்னு எங்க அம்மா சொல்லிட்டா. என்ன பண்றதுன்னே தெரியல கீதா. சரி சரி அழாத. ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு யோசிப்போம். கீதா நான் உன்னைய தாண்டி நம்பியிருக்கேன். ஐயோ என்னையெல்லாம் நம்பாதம்மா. நான் ஜஸ்ட் யோசிக்கிறேன்னு சொன்னேன். ஏய் ஓய போட்டுடி. இன்னொரு தடவை அழுத வாயிலே குத்திடுவேன். சரி ஆளால ஐடியா இருந்தா சொல்லு. இப்ப ஒன்னாலே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அவரும் கல்யாண மாப்பிள்ள, அவரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. ராத்திரி போலான்னு பார்த்தா நீ அவர் கூட ஓடி போக மாட்டேன்னு வேற சொல்லிட்ட. பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாப்பிள்ளைய கடத்திடுவோமா? என்னடி சொல்றா? மாப்பிள்ளைய கடத்துறதா? ஆமா நெட்ட மாதிரி. ராத்திரியோட ராத்திரியா ஒரு வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய தூக்கிட்டா கல்யாணம் எப்படி நடக்கும்? சரி கீதா, நீ எனக்கு ராத்திரி போய் மாப்பிள்ளைய தூக்கிடு. அவனே பணம் மேல வளர்த்துக்கு இருக்கா. அவனை எப்படி என்னால தூக்க முடியும்? சரிடி இழுத்துட்டாது வந்துரு. லூசு, நான் எடுத்துட்டு வந்தா அவன் ஏன் கூட ஓடிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப என்னடி பண்றது? நீ தான் என் கூட வரணும். அவனை யாருக்கும் தெரியாம கடத்திட்டு வந்துடலாம். மாப்பிள்ளைய காணோன்னு கல்யாணம் நின்றோம். அப்புறம் நீயும் உங்க அம்மா கிட்ட அடி வாங்க வேண்டாம். எப்படி என்னோட ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா ராத்திரி எப்படி போய் அவனை கடத்துறது? அடி பாவி, உன் லவ்வுக்காக நானே வரேன்னு சொல்லிட்டேன். நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அன்னைக்கு அலமேலக்கா கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போனோம்ல, அந்த மாதிரி நடு ராத்திரியில போய் அவனை தூக்கிட்டு வந்துடலாம். கீதா நம்ம ரெண்டு பேரால எப்படி அவனை தூக்க முடியும்? அது கஷ்டம் தானே. ஏய் அவன் உன்னை லவ் பண்றான்ல, நீ போய் கூட்டா வேணா வரமாட்டானே என்ன? நீ போய் அவனை நைஸா பேசி கூப்பிட்டு வந்துரு. அவனை எங்கேயாவது அடைச்சு வச்சுட்டு 2 நாள் கழிச்சு திறந்து விட்டுலாம். ஐயோ நீ நம்மள போலீஸ்ல பிடிச்சிட போதா பட்டி? ஒன்னும் ஆகாதுடி, அவன் தான் உன்னை லவ் பண்றாருல. லவ் பண்றாரு இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்க. இதுக்கு மேல என்கிட்ட ஐடியாவே இல்லம்மா. இந்த ஐடியா ஓகேனா ராத்திரி 1 மணிக்கு என் கூட வா. ஓகே இல்லனா இங்கேயே கடந்து தூங்கு. நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், பார்த்து கண்ணீர் வச்சுட்டே உட்காரு. எனக்கு ஐடியா ஓகே தான். ஓகே ஓகே. நைட்டே அவனை தூக்குறோம். ஆமா தூக்குறோம்.
அவளும் வரமாட்டேங்க, இவங்களும் வெளியே விட மாட்டாங்க. என்னதான் பண்றதுன்னே புரியலையே. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா, பிறகு எதுக்கு இப்படி வரமாட்டேங்கிறா? வீட்டுல வந்து பொண்ணு கேளுனா இதுக்கப்புறம் இப்படி வந்து கேட்க முடியும்? எனக்கே உங்க அவசர அவசரமா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சே, அன்னைக்கு இவ வந்து காஃபி தரும்போது என்னத்தான் கவனிச்சுட்டு உட்கார்ந்துருந்தனும். இவதான் பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்தவங்களும் யாருமே சொல்லவே இல்லை இதுதான் பொண்ணுன்னு. ஒருவேளை சொல்லிருப்பாங்களோ, என் கதையில தான் கேட்காம போயிடுச்சோ. உங்களை பார்த்த இந்த அதிர்ச்சியில அப்படியே உட்காந்துட்டேன். அங்க என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்ப என்ன பண்ணா அவ இங்க வருவா? ஏதாவது பண்ணி அவளை இங்க வர வைக்கணுமே. லவ் பண்றேன்னு சொல்லுவா, ஆனா வரமாட்டா. எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. இனி அவளை தவிர இன்னொரு பொண்ணா என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அவளுக்கும் அப்படிதானே இருக்கும். அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்டாலும் வரமாட்டா? வீட்டுக்கு பயப்படுறாளோ? அருண், அருண், என்னன்னா? ஒன்னும் இல்ல. சரிண்ணா, அப்ப போங்க. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். எதுக்கு? அம்மா தான் நீ பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாங்க. என்னது, பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாங்களா? ஆமாப்பா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாங்க. நீ எங்க போனாலும் நீ என் கூட தான் போகணும். நானும் உன் கூடயே தான் வருவேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு என்ன நடக்க தெரியாதா? அம்மா ஏதாவது விளையாட்டு சொல்லிருப்பாங்கண்ணா, நீங்க போங்க. இல்ல அருண், அம்மா சீரியஸா தான் சொன்னாங்க. உன்னைய கூட இருந்து பாத்துக்க சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாண்ணா, நீங்க போங்க. இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன். சுத்தம், இப்ப இந்த டார்ச்சர் வேலையா? ஒருவேளை மம்மிக்கு என் பிளான் தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் இவனை நீ வாட்ச் பண்ண வச்சிருக்காங்களோ? அந்த லூசு கிளவி வேற. உனக்கு எங்க பேர வந்தா? நாங்க ரெண்டு பேத்தி தானே உனக்கு இருக்கோம். ஐயோ, மஞ்சு பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல. உனக்கு புருஷன வர வரதாம எனக்கு பேரே. நீ ஏன் பேத்தில? புருஷன் எனக்கு பேரே. அவன் கையை பிடிச்சோடனே வெக்கலாம் பறந்து போயிடும் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் பறக்காது பாட்டி. ஏன் இப்படி சொல்லியா? அந்த பையன் உன்னை எப்படி விரும்பியும் தெரியுமா? உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கான். கேட்டுனா ஒன்னையதான் கேட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டானா பாத்துக்கியா? வேற எந்த பேரலைக்கு வந்து முன்னாடி நின்னாலும் அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டாமா. உன் ஆளுக்கு முன்னாடி எந்த பொண்ணா இருந்தாலும் தூசுதான். உன்னைய பொண்ணு பார்க்க வந்தானுக்கு ஒரு நிமிஷமே எட்டி பார்த்தான். உடனே எனக்கு பிடிச்சது இந்த பொண்ணை கட்டி வைக்கணும் எனக்குன்னு சொல்லி ஒத்த கால நின்னுட்டானா பாத்துக்கியா? அந்த அளவுக்கு நீ பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போயிட்டு. அந்த பையனோட அம்மா எத்தனை தடவை தெரியுமா நம்ம வீட்டுக்கு நடையோ நடந்து நடந்திருக்காவே. இந்த பிள்ளையதான் என் மகன் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்காங்களாவே. நான் கூட நீ கொஞ்சம் பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி இருந்ததுனால மகன் கொடுத்து பேசல. ஆனா அவைய கால்ல விழாத குறைய கேட்காமமா. அந்த பையனை எத்தனை தடவை தெரியுமா நீ வீட்டுக்கு வந்து பார்க்க வந்திருக்க. நான் தான் இந்த ஊர் வாங்க வந்து சொல்லுவேன்னு வேண்டாம் சொல்லிட்டேன். அப்படியா? என்னை பார்க்க வந்தாரோ? நான் ஒரு நாள் கூட அவரை பார்க்கவே இல்லை. அது வந்துமா பேட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பார்த்து பேசுற வழக்கெல்லாம் இருக்க கூடாது பாத்தியா? அதனாலதான் பாட்டி சம்மதிக்கல, அந்த பையனும் போயிட்டான். அந்த அளவுக்கு உன் மேல அவன் உயிரே வச்சிருக்காமா. அவங்க அம்மையும் அந்த பையனும் நம்ம வீட்டுக்கு அலைஞ்செல்லாம் செருப்பே வேஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு தடவை மகன் வருவா, அடுத்த தடவை தாய்காரி வருவா. நானும் ஒரு தடவை பார்த்தாச்சுல எதுக்கு வாயாம பார்க்கலன்னு சொல்லி சொல்லி விரட்டி விட்டுருக்கேன். இல்லனா நீ ரெண்டு பேரும் இங்கேயே வந்து கடந்துக்கிடுவாவே. ஏன் தாலி கட்டி அப்படியே கூட்டிட்டு போயிருப்பாவனா பாத்துக்கியா? இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மரன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா? நாளை கிழமெல்லாம் பார்த்து தானே மஞ்சுமா கட்டி கொடுக்க முடியும். அதனாலதான் கொஞ்சம் தாமதம். நாளைக்கு உனக்கு கல்யாணம். அதுக்கு பிறகு பாரு அந்த பையன் உன்னை தாங்க தான் போறான். குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னை சுத்தி சுத்தி வருவாமா. மகாராணி மாதிரி அந்த வீட்டுல நீ போய் வாழ போற மஞ்சி. அப்போ உனக்கு உன் மாமன் ஞாபகமா இருக்காது. ஏன் இந்த கிழவி ஞாபகம் கூட இருக்காது. என் தங்கா, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு போக போறேன். அங்க போய் பாட்டி பேரை பெருமைப்படுத்திருந்தேன்னுமா. சரி, பாட்டி சொல்லியதை பார்த்தா அவர் என் மேல ரொம்ப விருப்பமா இருக்காரோ. எத்தனையோ நாள் பார்க்கறதுக்கு வீடு தேடி வந்திருக்காராமே. என்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆனா நான் அன்னைக்கு அங்க நிக்கும்போது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாரு. ராதா கூப்பிட்டு சொன்னது கூட கோமா பேசிட்டு போனாரு. பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது.
எது உண்மை நம்பவே முடியலையே. அவர் உண்மையிலே என்னை விரும்பியாரா? பாட்டி சொன்னதை பார்த்தா அப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்துல தானே இருக்க போறோம். இனி நம்ம மாமாவை பத்தி நினைக்க போறதும் இல்ல. வேண்டாம் வேண்டாம். அம்மைக்கு நம்ம ஏன் கஷ்டம் கொடுத்துட்டு இந்த வீட்டுல இருக்கணும்? அவிய சொல்லி இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போவோம். ஏங்க நான் வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அலமேலு. நீ வச்சா மீன் குழம்பு மட்டும் இல்ல, எல்லா குழம்பும் நல்லா இருக்கு. அப்படியாங்க? இவ்வளவு மீனையும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். மதியமே கறி வச்சுட்டேங்க. உங்களுக்கு கொடுக்காம நான் மட்டும் சாப்பிடுறேனேன்னு மதியம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். அலமேலு, எனக்கு தரல அவியலுக்கு தரலன்னு நினைச்சிட்டு நீ சாப்பிடாம இருக்க கூடாது. இப்போ நீ நல்லா சாப்பிடணும் அலமேலு. நம்ம பிள்ளைக்கு சேர்த்து சாப்பிடணும். சரிங்க. பிள்ளை நினைச்சிட்டா அப்புறம் நான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன். சரி அலமேலு, என்னையே ஏன் பாத்துட்டு இருக்கா? சாப்பிடு. உங்களுக்கு குழம்பு ஏதாவது வேணுமா? வேணும்னா நானே ஊத்திக்கிட்டே அலமேலு. நீ முதல்ல சாப்பிடுமா. சரிங்க. அலமேலு, நான் வேணா அள்ளி தரட்டுமா? சரிங்க. அலமேலு, இந்தம்மா ஆச்சல்லு. ரொம்ப நல்லா இருக்குங்க.